Hi students, இன்னைக்கு chapter 5 differential calculusல exercise 5.1ல example 5.7, 5.8, 5.9 and 5.10 பார்க்கலாமாடா 2 mark, 3 mark, 5 mark எதில் வேணால் கேட்கலாம். so very important. example 5.7 பாருங்க. if f of x is equal to log of 1 plus x divided by 1 minus x, then show that f of 2x divided by 1 plus x squared is equal to 2 into f of x. so given வந்து f of x is equal to log of 1 plus x divided by 1 minus x னு எழுதிக்கிங்க. then show that என்ன கொடுத்துருக்கா f of 2x divided by 1 plus x squared is equal to 2 into f of x அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கா. ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஸோ f of 2x divided by 1 plus x squared. இப்போது எக்ஸுங்கிற இடத்துல நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ log of 1 plus x divided by 1 minus x இருக்குல்ல, அந்த எக்ஸுக்கு பதில் இதை போட போகிறோம். 1 plus 2x divided by 1 plus x square divided by 1 minus 2x divided by 1 plus x square. ஸோ இது க்ராஸ் பண்ணுவோம். ஸோ log of 1 plus x square plus 2x plus 2x ராமா divided by 1 plus x square. அதுக்கப்புறம் மிஸ்ஸை மாற்றிருக்கேன். இங்கே க்ராஸ் ஆகிறச்ச 1 plus x square minus 2x divided by 1 plus x square. so log of 1 plus x square plus 2x மிஸ் வந்து அதுக்கப்புறம் ப்ளஸ்ன்னு போட்டுட்டேன். இந்த ரெண்டுத்தோட டினாமினேட்டரும் ஒரே மாதிரி இருக்கனால அது கேன்சல் ஆகிடுது. இந்த போட்டேன் பாருங்கள் ப்ளஸ்ன்னு. ஸோ டிவைடட் பை 1 plus x square minus 2x. இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிறது a plus b the whole squareடும் கீழே இருக்கிறது a minus b the whole squareடும் அந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ log of 1 plus x the whole square divided by கீழே வந்து 1 minus x the whole square. ஸோ ரெண்டுமே ஸ்கொயரில் இருக்கனால ஹோல் ஸ்கொயர்னு போட்டுடலாம் அடுத்த ஸ்டெப்பில். ஸோ log of 1 plus x divided by 1 minus x the whole square. இந்த பவரை முன்னாடி கொண்டு வந்து எழுதிடுவோம். சரியா? ஸோ 2 into log of 1 plus x divided by 1 minus x. இந்த log of 1 plus x divided by 1 minus xங்கிறது நம்மளுடைய given function. அதனால் அது f of x அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ 2 into f of x. ஓகேவா? ஸோ ரைட் ஹேண்ட் சைடு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ ப்ரூவ் ஆகிடுது. ஸோ லெஃப்ட் ஈக்குவல் டு ரைட்டு, தேர்ஃபோர் f of 2x divided by 1 plus x squared is equal to 2 into f of x என நிறுவப்பட்டது. hence proved அப்படின்னு போட்டுருங்க. ஓகேவா? அடுத்து எக்ஸாம்பிள் 5.8 பாருங்கள். if f of x is equal to x and g of x is equal to modulus of x, then find f plus g of x, f minus g of x, fg of x அப்படின்னு கொடுத்துருக்கா. ஸோ இதோட சொல்யூஷன் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். f plus g of xங்கிறது என்னது? f of x plus g of x அப்படின்னு எழுதலாம். f plus g of x is equal to f of x plus g of x. f of xங்கிறது என்ன? x plus g of xங்கிறது என்ன? modulus of x. ஸோ இது எப்படி எழுதணும் அப்படின்னா, இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னால் அது ரெண்டு விதமாக எழுதலாம். ஒன்று அது ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸாகவும் இருக்கலாம், மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸாகவும் இருக்கலாம். ஸோ ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸாக இருந்தால் எக்ஸு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, மைனஸ் எக்ஸாக இருந்தால் இஃப் எக்ஸ் லெஸ் தென் 0. ஸோ நமக்கு இப்போ ரெண்டு கேஸாக அது ஆகும். ஸோ எக்ஸு ப்ளஸ் எக்ஸு அப்படின்னு ஒரு கேஸு, இன்னொன்று எக்ஸு மைனஸ் எக்ஸு. ஸோ எக்ஸு ப்ளஸ் எக்ஸுனால் அது வந்து 2xஆக மாறிடும். x greater than or equal to 0, இங்கே வந்து x less than 0 போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் எழுதி காமிச்சிருக்கேன். x plus x வந்து 2x,
if x greater than or equal to 0. இது x minus x வந்து 0. So if x less than 0. So f plus g of xங்கிறது இதான் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது f minus g of x கேட்டிருக்கா. ஸோ f of x minus g of x. f of xங்கிறது x minus modulus of x. ஸோ போன ஸ்டெப் மாதிரியே x minus of plus x வச்சுக்கோங்க. if x greater than or equal to 0. இன்னொன்று x minus of minus x. if x less than 0. ஸோ x minus x வந்து 0 ஆகிடும். ஸோ 0 if x greater than or equal to 0. இது x minus into minus plus ஆகிடுமா, அப்போ x plus xன்னு ஆகிடும். therefore 2x if x less than 0. ஸோ f minus g of xங்கிறது இதான் ஆன்சர். அடுத்து தேர்ட் ஒன் பார்க்கலாமாடா. fg of x. ஸோ f of x into g of x. f of x into g of x. ஸோ x into modulus of x. ஸோ x into xன்னு ஒன்று வந்துடும். x greater than or equal to 0. x into minus x if x less than 0. ஸோ x into x வந்து என்ன ஆகிடும், x ஸ்கொயர்டுன்னு ஆகிடும். if x greater than or equal to 0. இங்கே x into minus x, ஸோ minus x squared if x less than 0. ஸோ fg of x. அவ்வளோதான். அடுத்தது எக்ஸாம்பிள் 5.10 பாருங்கள். f of x is equal to modulus of x என்ற சார்பின் வரைபடம் வரைக. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ட்ரா த கிராஃப் ஆஃப் த ஃபங்க்ஷன் f of x is equal to modulus of x. இப்போ தான் சொன்னேன் நான், modulus of xனா இல்லாட்டி y is equal to எழுதிக்கிங்க. y is equal to f of x is equal to modulus of x. modulus of xனா ஒன்று ப்ளஸ் எக்ஸ் இன்னொன்று மைனஸ் எக்ஸ். ப்ளஸ் எக்ஸாக இருந்தால் if x greater than or equal to 0. மைனஸ் எக்ஸாக இருந்தால் if x less than 0. ஏன்னா மாடலஸ்குள்ளார ப்ளஸ் வேல்யூவும் வந்திருக்கலாம், அது நெகட்டிவாகவும் வந்திருக்கலாம். அதனால தான் ரெண்டு கேஸ் ஆகுது. ஸோ எக்ஸு ஒய்ஏ. எக்ஸுக்கு நான் வந்து -2 -1 0 1 2 அப்படின்னு கொடுக்குறேன். சின்ன கிளாஸில் கிராஃப் போட்டிருப்பீங்க இல்லையா, பிளாட் பண்ணுவீங்களா, அதுதான் செய்கிறேன். ஸோ இது அதாவது எக்ஸ் லெஸ் தென் 0ன்னு போட்டிருக்கேன் இல்லையா, அதாவது -2 -1 அப்படிங்கிற கேஸில் என்ன வரும்னா இந்த மைனஸ் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கணும். 0 விட கம்மியாக இருக்கிறதுக்கு இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கணும். அதாவது -2 -1. 0 விட அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா, x is equal to -2. அப்போ y is equal to -xங்கிற ஃபங்க்ஷனை எடுத்துக்கணும். ஸோ மைனஸ் ஆஃப் -2 வந்து +2ன்னு ஆகிடுது. அடுத்தது x is equal to -1. ஸோ y is equal to minus of -1. ஸோ +1. ஸோ இங்கே 2, இங்கே வந்து 1. 0 அண்ட் above. 0 அதை விட அதிகமாக இருக்கிறது வந்து x greater than or equal to 0. இந்த கேஸில் பார்க்கணும். ஸோ அதோட ஃபங்க்ஷன் வந்து x. ஸோ y is equal to xன்னு எடுத்துக்கணும். x is equal to 0க்கு y is equal to x. x is equal to 1, x is equal to 2. இதையும் இதில் தான் செக் பண்ணணும். சரியா, அதாவது -3 -4 இருந்தால் y is equal to -x. 1 2 3 0 1 2 3 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகிறது y is equal to x. ஸோ அந்த கேஸில் டிஸ்கஸ் பண்ணும்பொழுது 0க்கு 0 1க்கு 1 2க்கு 2 அப்படின்னு கிடச்சிருது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு பிளாட் பண்ணலாமா. ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிடுவோம். 1,1 2,2. இது வந்து ஒரு வி ஷேப்பில் வரும், ஆரிஜினில் பாஸ் ஆகும். சரியா, ஸோ 0 1 2 3 இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது -1 -2 -3 1 2 3. ஸோ -2ல் 2 -2ல் 2
அங்கே பிளாட் பண்ணியாச்சு. அடுத்து -1ல் +1, 0ல் 0, அடுத்து 1ல் 1, 2ல் 2. மாடலஸ் ஆஃப் எக்ஸ்னால் இப்படி தான் இருக்கும், வி ஷேப்பில் இருக்கும், ஆரிஜினில் பாஸ் பண்ண மாதிரி. இது நீங்கள் டேரெக்டாகவே போட்டுடலாம். ஸோ உங்கள் பாயிண்ட்டையும் கண்டுபிடிச்சி போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இது y = x ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வர்றது, இது வந்து x > = 0. இந்த செகண்ட் குவாட்ரண்ட்டில் வர்றது y = -x if x < 0. ஓகேவா? ஸோ y = மாடலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நான் இப்போ வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா போதும். ஓகேவா? அடுத்தது எக்ஸாம்பிள் 5.9 பாருங்கள். A group of students wish to charter a bus for an educational tour which can accommodate at most 50 students. The bus company requires at least 35 students for that trip. The bus company charges rupees 200 per student up to the strength of 45. For more than 45 students, company charges each student rupees 200 less 1/5 times the number more than 45. Consider the number of students who participates the tour as a function. Find the total cost and its domain. 50 பேர்கள் அமரக்கூடிய பேருந்து ஒன்றை மாணவர்கள் குழு ஒரு கல்வி சுற்றுலாவிற்காக வாடகைக்கு அமர்த்த விரும்பியது. பேருந்து நிறுவனம் குறைந்தது 35 மாணவர்களாவது விருப்பம் தெரிவித்தால்தான் பேருந்தை வாடகைக்கு விடும். மாணவர்களின் எண்ணிக்கை 45 பேர்கள் வரை என்றால் ஒரு மாணவனுக்கு ரூபீஸ் 200 எனவும் 45 பேர்களுக்கு மேற்படின் ரூபீஸ் 200 45க்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் 1/5 பாகத்தை கழித்து கட்டணமாக வசூலிக்கும். மொத்த செலவை சுற்றுலா செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை வாயிலாக ஒரு சார்பாக காணவும். மேலும் இதன் மதிப்பகத்தை காண்க. மதிப்பகம்னா சார்பகம். ஓகேவா? ஸோ இதோட சொல்யூஷன் பார்க்கலாமாடா. சுற்றுலா செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கையை x என கொள்க. Let x be the number of students who participate the tour.
என்ன சொல்லியிருக்காங்க, 35க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ 35 less than or equal to x less than or equal to 50. அந்த பஸ்ஸில் 50 பேர் இருக்கலாம், ஆனால் 35க்கு குறையாமல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 35 less than or equal to x less than or equal to 50. எக்ஸ் வந்து ஒரு மிகை முழு, எக்ஸ் இஸ் ஏ பாசிட்டிவ் இன்டீஜர். above 35, at most 50 students, at least 35 students. அதை வச்சு தான் இதை எழுதியாச்சு. ஓகேவா. x is a positive integer. இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த செலவு டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பர் ஸ்டூடெண்ட் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு மாணவனுக்கான கட்டணம் இன்ட்டு மாணவர்களின் எண்ணிக்கை. ஃபஸ்ட்டு கேஸ் என்னன்னு பார்க்குறோம். இஃப் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிட்வீன் 35 and 45, தென் ஏன்னா 35க்கு மேலே 45க்கு உள்ளார இருக்கிறவங்களுக்கு ஒரு அமௌண்ட் சொல்லியிருக்கா. மாணவர்களின் எண்ணிக்கை 35க்கும் 45க்கும் இடையில். ருப்பீஸ் வந்து 200ன்னு சொல்லியிருக்கா. த பஸ் கம்பெனி சார்ஜஸ் ருப்பீஸ் 200 per student up to the strength of 45 வரைக்கும். மாணவர்களின் எண்ணிக்கை 45 பேர்கள் வரை என்றால் ஒரு மாணவனுக்கு ருப்பீஸ் 200 எனவும் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா. ஸோ இந்த காஸ்ட் பர் ஸ்டூடெண்ட் இஸ், ஒரு மாணவனுக்கான கட்டணம் ருப்பீஸ் 200. தேர்ஃபோர் மொத்த செலவு டோட்டல் காஸ்ட் y is equal to 200 into x. ஏன்னா எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ 45 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 200 into x அப்படின்னு போட்டாச்சு. The number of students are between 46 and 50. 45க்கு மேலே இருப்பாங்க இல்லையா. 46வது ஆள் ஒருத்தர் வந்தாலே அப்புறம் 50 அது வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு, 46க்கும் 56க்கும் இடையில் 45 பேர்களுக்கு மேற்படின் ருப்பீஸ் 200லிருந்து 45க்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் 1/5 பாகத்தை கழித்து கட்டணமாக வசூலிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. For more than 45 students, company charges each student rupees 200 less 1/5 times the number more than 45. more than 45. 45க்கு மேலே ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாலும் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மாணவனுக்கான கட்டணம் காஸ்ட் பர் ஸ்டூடெண்ட் இஸ், அவங்களோட அமௌண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200லேருந்து 1/5 அது லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, கழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1/5 into x minus 45 அப்படின்னு போடணும். ஏன்னா இப்போ 46ன்னு வந்தால் 46 minus 45 அப்படின்னு போடணும். 47ன்னா 47 minus 45 இன்ட்டு அந்த 1/5 அதை வந்து எதோட சப்ராக்ட் பண்ணணும்னா 200லேருந்து சப்ராக்ட் பண்ணணும். 1/5 டைம்ஸு. ஓகேவா. ஸோ 200 minus 1/5 into x minus 45. 200ங்கிறது 45 ஸ்டூடெண்ட்டோடது. இந்த 46 and above வரதுக்கு minus 1/5 into x minus 45. ஸோ 200 இது மல்டிப்ளை ஆகிறச்சா minus 1/5 into x, minus into minus plus 45/5. இது 5 9s are 45. ஸோ 200 plus 9 வந்து 209 minus x/5. therefore இதோட மொத்த செலவு என்ன, அங்கே 200ஓட இன்ட்டு எக்ஸு போட்டோம் 45 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும். இங்கே 209 minus x/5 இன்ட்டு எக்ஸு போடணும். ஓகேவா. 209 minus x/5 into x
therefore 209x இந்த ஃபார்முலா படி தான் போட்டிருக்கோம். காஸ்ட் per ஸ்டூடெண்ட் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு மாணவனுக்கான கட்டணம் இன்ட்டு மாணவர்களின் எண்ணிக்கை. ஸோ இது வந்து ஒரு மாணவனுக்கான கட்டணம் இன்ட்டு வந்து எக்ஸு. ஸோ 209 எக்ஸு மைனஸ் எக்ஸு ஸ்கொயர்ட் பை 5. therefore y is equal to, இது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக கேட்டிருந்தாலே சார்பா. ஸோ 200xனா 35 less than or equal to x less than or equal to 45. 35க்கு மேலே 45 கீழே. அடுத்தது வந்து 209x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு டிவைடட் பை 5க்கு 46 less than or equal to x less than or equal to 50. 46க்கு மேலே 50க்கு கீழே. ஸோ அதுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கணும். சரியா? சார்பகம் அல்லது மதிப்பகம் டொமைன் இது கேட்டிருந்தாங்க. ஸோ 35, 36, 37 அப் டு 50 வரைக்கும் எழுதிக்கணும். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு போட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.